ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நான் யூஎஸ்லேருந்து இந்தியா வந்த ஜேர்னி பற்றின எக்ஸ்பீரியன்ஸான வீடியோ தான். ஃப்ளைட்டில் நான் 2 கிட்ஸை வச்சு ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்லேருந்து இந்தியா வர்றோம்னா நமக்கு கையில் என்னென்ன ஃபார்ம் வச்சுருக்கணும்னா கோவிட் டெஸ்ட் ஃபார்ம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்காக இ பாஸ் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது மூணும் நம்ம கையில் இருக்கணும். அதே மாதிரி இந்தியன் எம்பசி வெப்சைட்டை நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. அவங்க ஒரு சில சேஞ்சஸ்லாம் அப்பப்போ சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லேண்ட் ஆனோடனே கோவிட் டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வரும்போது. அதனால நம்ம கையில் இந்தியன் கரன்சி வச்சுக்கணும். அப்படி சப்போஸ் ஃபாரின் கரன்சி இருந்தாலும் அங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கையில் பணம் இல்லைனாலும் வெளியில் நம்மளை ரிசீவ் பண்ண வந்தவங்கள்ட்ட வாங்கி கொடுக்கலாம். எனக்கு தெரியல, மற்ற ஃபார்ம் எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. பட் லேண்ட் ஆனோன்னு கோவிட் டெஸ்ட் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃப்ளைட் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் கோவிட் டெஸ்ட்டை சிவிஎஸ் ஃபார்மசியில் எடுத்தோம். சிவிஎஸ் ஃபார்மசிக்கு முன்னாடி சின்ன பூத் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது உள்ள ஒரு நர்ஸ் இருப்பாங்க. நமக்கு டெஸ்ட் எடுத்து ரிசல்ட்டை மெயில் பண்ணுவாங்க. நமக்கு ஜென்ரலாக 72 ஹவர்ஸ் ப்ரையராக நம்ம டெஸ்ட் எடுக்கணும்னு, அதாவது 72 ஹவர்ஸ்க்குள்ளே டெஸ்ட் எடுத்துருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம முடிஞ்ச அளவு டெஸ்ட் எடுத்து அது எக்ஸ்பயர் ஆகிறதும் 72 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு முடிஞ்சிருச்சுன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால முடிஞ்ச அளவு நான் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தேன். 3 நாளைக்கு முன்னாடி எடுக்காமல் நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் நல்லா பேக் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்தியானாலிருந்து சிகாகோ போகிறேன். நான் ஃப்ளைட் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. நான் கொஞ்சம் சடனாக பிளான் பண்ணி வந்ததுனால நாங்கள் ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா கிட்ஸை கூட்டிகிட்டு வர நானும் பசங்களும் மட்டும்தான் வந்தோம். அதனால கம்மியான ட்ராவல் ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி எமிரேட்ஸ் ஃப்ளைட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. போகிற வழியில் ஈகன் கிட்ஸ் மீல் வேணும்னு சொன்னால், மெயினாக அந்த டாய்க்காக தான். மீலில் பெருசாக சாப்பிடல. பட் அந்த டாய் பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். அதை கேப்சர் பண்ணேன் நான். இப்போ நாங்கள் இண்டியானா ஸ்டேட்லேருந்து சிகாகோ போகிற ட்ராவல் நல்லாயிருக்கும். டிரைவிங் அங்கே விண்மில் இருந்துச்சு, ரொம்ப தூரம் விண்மில் இருந்துச்சு. அதை நான் எடுத்தேன். போகிற வழியில் நாங்கள் ரெஸ்ட் ஏரியாவில் லஞ்சு சாப்பிட்டோம். கையில் நான் இட்லி எடுத்திருந்தேன். காலையில் ரைஸ் சாப்பிட்டதுனால மத்தியானம் இட்லி மாதிரி எடுத்திருந்தேன். ரெஸ்ட் ஏரியா இப்படி தான் இருக்கும். நமக்கு கார் பார்க் பண்ணுற ஏரியா, அதுக்கப்புறம் ட்ரக் பார்க் பண்ணுற ஏரியா எல்லாம் இருக்கும். ஒரு ரெஸ்ட் ரூமும் நமக்கு இருக்கும். அதே மாதிரி வெளியில் இந்த மாதிரி பெஞ்சஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போக கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் ரெஸ்ட் ஏரியா. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக இந்தியானாக்கும் சிகாகோக்கும் நடுவில் ஒரு பிரேக் எடுத்தோம். அப்புறம் நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டோம். ஏர்போர்ட் போயிட்டு நாங்கள் லக்கேஜ்லாம் இறக்கிட்டு கார் பார்க் பண்ணிட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் உள்ளே நாங்கள் போனோம். இப்போ நாங்கள் வெளியில் லக்கேஜ் வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் உள்ளே போக வேண்டியதான். லோகன் பயங்கர ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா ஈகனுக்கு ஒரு ட்ராவல் பேக் இருக்கிற மாதிரி லோகனுக்கு அன்றைக்கி தான் வாங்கினோம். அதை வாங்கி கொடுத்ததும் போதும் அதை இழுத்துக்கிட்டே நடக்கணும்னு சொல்லிட்டு என்னை தூக்கலாம் விடலை. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இதை இழுத்துட்டு ஓவர் ஸ்பீடாக நடப்பான். இல்லைன்னா திடீர்னு அந்த பேக்கை கீழே போட்டுட்டு அப்படியே நிற்பான். பயங்கர சுட்டி பண்ணால். இந்த இறங்கி நடக்கும்போது மட்டும் கொஞ்சம் சுட்டி பண்ணால், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் ஃப்ளைட் உள்ளே போயாச்சு.
இப்போ ஃப்ளைட் இன்னும் எடுக்கலை, பட் உட்காந்து நாங்கள் செட்டில் ஆனோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு உள்ள. எமிரேட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் உள்ள ஃப்ளைட் வந்து சீட்டிங்கும் சரி, அதேமாதிரி அங்கே கொடுக்குற ஃபுட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஃபுட்டு பற்றின வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். லோகன் வச்சு ட்ராவல் பண்ண, அதாவது என்னை மாதிரி வந்து ஒரு 2.5 வயசு குழந்தை யாராவது வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அவங்க பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். பட் ஃப்ளைட் உள்ளே வந்து லோகன் என்னை அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணலை. ஏன்னா வந்து நம்ம அதில் ஏதாவது மூவி போட்டு விட்டேன்னா அதை பார்த்துட்டே வந்தால் ஹெட்செட்டை ஒன்று மாட்டிட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டான், சாப்பிட்டான், அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க சிகாகோலேருந்து. எனக்கு டிரான்சிட் வந்து துபாய், சிகாகோ டு துபாய், துபாய் டு சென்னை வந்தேன் நான். இப்போ வந்து ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க. லோகன் வந்து இதெல்லாம் போட்டு நோண்டிட்டு இதில் அவன் ஒன்று பண்ணிகிட்டே இருந்தான். என்னென்னா வந்து நம்ம ஹெல்ப்புக்கு வந்து ஏர் ஹோஸ்டஸை கூப்பிடுவோம்ல, அந்த பட்டனை வந்து அமுக்கிட்டே இருந்தான். எனக்கு அது தெரியவே இல்லை. அவங்க திடீர்னு வந்து ஒரு 2 தடவை வந்து கேட்டுட்டு அப்புறம் 3rd டைம் சொன்னாங்க அது அவனை அமுக்காமல் பார்த்துக்கங்கன்னு. அது ஒன்று தான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. மற்றபடி ரொம்பலாம் வந்து அழுது டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. நம்ம போனோடனே வந்து நமக்கு அந்த கிட்டெலாம் கொடுத்தாங்க. நமக்கு தேவையான அந்த ஐ மாஸ்க்கு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொடுத்தாங்க. ஈகன் அதை ஆர்வமாக எடுத்து பார்த்துட்டு இருந்தான். நமக்கு இந்த மானிட்டரில் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன், அப்புறம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு 3 விஷயங்கள் இருக்கும். இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ நமக்கு வந்து ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும். அதே மாதிரி நம்ம நான் ஆக்சுவலாக துபாய் போனேன். சிகாகோ டு துபாய் டு சென்னை வந்தேன். ஸோ துபாயில் வந்து நமக்கு என்னென்ன இருக்கும் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். கம்யூனிகேஷன்ஸில் வந்து ஒய்ஃபை அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்டில் வந்து ஆக்சுவலாக நிறைய மூவிஸ் வச்சுருந்தாங்க. நிறைய லாங்குவேஜஸில் இருந்துச்சு. ஸோ எனக்கு பெருசாக மூவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இவனுங்களோட கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் தூங்கி எந்திரிக்க கரெக்டாக இருந்தது. பட் நிறைய மூவிஸு அப்புறம் மியூசிக்கு எல்லாமே இருந்தது. ஸோ உள்ளே வந்து ஃப்ளைட்டில் எப்படி வந்து அந்த விஷயங்கள்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து எனக்கு 2வது தடவை எமிரேட்ஸில் போகிறது. ஃபஸ்ட்டு டைம் போனப்போவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போவும் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால் இப்போது இருக்கிற சிச்சுவேஷனில் எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஃப்ளைட்ஸுக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பசி வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். நம்ம அதில் வந்து பார்த்துட்டு ட்ராவல் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். லோகன் வந்து இந்த மாதிரி தான் வந்தான். ஹெட்செட்டை மாட்டினவன் தான். என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. சொன்ன மாதிரி ஃப்ளைட் உள்ள நல்லா என்ஜாய் பண்ணான். நான் கூட ரொம்ப சுட்டி பண்ணுவான். அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு நினச்சேன். ஆனால் வந்து ஃப்ளைட் உள்ளே வந்து அது சமத்தாக இருந்துக்கிட்டான். இப்போ ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன் லோகனோட ரியாக்ஷனை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வரும்போது லோகனுக்கு வந்து 7 மாதம். அப்போ தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வரனால அவனோட ரியாக்ஷன்ஸை வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன், எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறான்னு. இப்போ வந்து ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க. சவுண்டு ரொம்ப இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு ஃபுட்டு வந்துச்சு. கிட்ஸ் வந்து சாப்பிட்டாங்க. நான் இட்லி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் வந்து அது எடுக்கணும்னு அவசியம் வரல. ஏன்னா வந்து ஃப்ளைட்டில் கொடுத்த ஃபுட்டே வந்து பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. நிறைய லிக்விட் கொடுத்தேன். ஆனால் ஜூஸ் வந்து வாங்கி கொடுத்தேன். அதேமாதிரி தண்ணி நிறையா குடிச்சிக்கணும் முடிஞ்ச அளவு. ஏன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். அப்போ வந்து நமக்கு லிக்விட் நிறையா எடுத்துக்கணும். நம்ம பெரியவங்களும் சரி நிறைய தண்ணி ஜூஸ் வந்து குடிச்சிட்டே வந்தோன்னா நமக்கு வந்து தெரியாது. லோகன் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு தூங்கிட்டான். ஈகனும் கொஞ்சம் நேரம் படம் பார்த்துட்டு தூங்கிட்டான். அப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் ஸ்நாக் மாதிரி பீட்சா கொடுத்தாங்க. அந்த டைமுக்கு எந்திரிச்சாங்க பசங்க 2 பேருமே. லோகன் வந்து அந்த அளவுக்கு சாப்பிடல. ஈகன் ஒரு பீட்சா சாப்பிட்டுக்கிட்டான். பசியும் ரொம்ப இருக்காது நமக்கு. அதனால் நான் வந்து ஒரு மீல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி அதே மாதிரி ஃப்ளைட் உள்ளே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நிறைய சீட்ஸ் வந்து காலியாக இருந்துச்சு. சிங்கிளாக வந்தவங்களாம் அந்த சீட்லேயே வந்து போய் படுத்து ஃப்ரீயாக படுத்து வர மாதிரி தான் இருந்தது ஃப்ளைட்டு.
லேண்ட் ஆக 3 ஹார்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து பேன் கேக் அந்த மாரி வந்துச்சு பசங்களுக்கு. ஸோ அதுவும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆக ஒரு 1 மணி நேரம் தான் இருந்துச்சு. லோகன் வந்து ஹெட்செட்ட வந்து கழட்டவே விட மாட்டேன்ட்டான். ஆனா ரொம்ப வால்யூம் கம்மியா வச்சு நான் குடுத்தேன். அது இருந்தனால தான் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இன்னும் ஒரு 29 மினிட்ஸில் ஃப்ளைட் லேண்ட் ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் போயாச்சு. பொம்மை சிரிக்குதா? காட்டு பொம்மை சிரிக்கிறதா? ஓகே. அவ்வளோதான் இப்போ லேண்ட் ஆக போகுது ஃப்ளைட்டு. அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு பயங்கரமா கேட்கும்.